அக்கா யார் சொல்லியும் கேட்காம போயிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் எப்படி தாங்க போறாங்கன்னு தெரியலையே. வேலு, அண்ணி யார் பேச்சையுமே கேட்காம வீட்டை விட்டு போயிட்டாங்க. வீட்டுல இவ்ளோ நடந்திருக்கு, நீங்க எதுவுமே கேட்காம இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்றதுனே தெரியலங்க. அக்கா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னே தெரியல. இப்படி தெரியலன்னு சொன்னா என்ன வேலை அர்த்தம்? நீங்களே இப்படி வந்து கலங்கினா அண்ணி நம்ம வீட்டுல நடந்த அசம்பாவிதத்தை எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டுதான் வீட்டை விட்டு போறாங்க. அதுக்காக அவங்க அப்படியே போகட்டும்னு நம்ம விட்டுற முடியுமா? ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள நம்ம தடுத்தாகணும். தெரியலங்க, இத்தனை வருஷம் எங்க குடும்பத்தோட தூணா இருந்த எங்க அக்காவே வீட்டை விட்டு போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. அண்ணன் அம்மா அப்பான்னு யாரும் சொல்லி கேட்காம அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நான் எப்படி தடுக்க முடியும் அவங்கள? நீங்களே சொல்லுங்க. வேலு, உங்களோட வலி எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அதை நினைச்சுக்கிட்டே இருந்தா எதுவும் ஆக போறது இல்ல. என்ன நடக்கணுமோ அத பத்தி மட்டும் யோசிப்போம். இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். வேலு, சண்முகானனும் மகானியும் ஏதோ ஒரு கோவத்துல வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அண்ணி வேற இப்ப கர்ப்பமா இருக்காங்க. இந்த நேரத்துல கர்ப்பமா இருக்கிற அண்ணிய வச்சுக்கிட்டு கையில காசும் இல்லாம சண்முகானு என்ன பண்ணுவாரு? நீங்க ஜெயில இருந்தப்போ நானு, பூஜா, வினோத் எல்லாருமே தனியா ஒரு வீடு பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்தை அண்ணியும் அண்ணனும் படக்கூடாது. வேலு, அவங்க ரொம்ப பாவம். அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அது எனக்கு புரியுதுங்க. ஆனா அக்கா தான் வீட்டை விட்டு போயிட்டாங்களே, இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்குன்னு அதை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது வேலு. அவங்களுக்கு நம்மள விட்ட வேற யாரு இருக்கா? மறுபடியும் இந்த வீட்டுக்கு அவங்களை கூட்டிட்டு வர்றது ரொம்ப ஆபத்து. வேலு, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்பவே போய் அவங்களை கண்டுபிடிச்சு பேசி சமாதானப்படுத்தி அவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மளிகை கடையை வச்சு கொடுப்போம். மத்த எல்லாத்தையுமே அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது. நீங்க சொல்றது சரிதாங்க. இப்போதைக்கு அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அது நம்ம வீடா இருந்தா அக்காவுக்கும் பாதுகாப்பு. வேலை, நீங்க ஃபர்ஸ்ட் சீக்கிரம் போங்க. அவங்க எங்க போயிருந்தாலும் சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நானும் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன். மத்த எல்லாத்தையுமே அங்க வச்சு நம்ம பேசிக்கலாம். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க, நான் போய் அவங்க எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு பத்திரமா வாங்க. சரி. கவலைப்படாத மகா. இனிமே நம்ம குழந்தைக்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வராது. வரவும் விட மாட்டேன். நான் இருக்க மகா. உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீ கர்ப்பமானதுல இருந்து நேத்து வரைக்கும் உன்னை அப்படியே கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டேன். நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் கூட வேலைக்கு போகாம உன்னை பார்த்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் கடைசி நேரத்துல எப்படி மகா அசந்த? நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு மகா. நடந்ததுக்கு நீங்க எப்படிங்க பொறுப்பாக்க முடியும்? சாப்பாட்டுல விஷம் வைக்கிற அளவுக்கு போவாங்கன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டீங்க. யாருக்குங்க இப்படி ஒரு புருஷன் கிடைப்பாங்க? அந்த கடவுள் தான் உன்னையும் நம்ம குழந்தையையும் என்கிட்ட மறுபடியும் கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து நீ தப்பிச்சு வந்திருக்க. அத நினைச்சா எனக்கு இப்பவும் உடம்பெல்லாம் நடுங்குது. எல்லா பெண்களுக்கும் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறப்பதான் மறுஜென்மம்னு சொல்லுவாங்க. ஆனா நீ நம்ம குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே மறுஜென்மம் எடுத்து வந்திருக்க. இனிமே உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா மகா, யார் இத செஞ்சிருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது. செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இத பண்ணது யாருன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். இதுல என்னங்க சந்தேகம்? இது எல்லாமே கீர்த்தியோட சூழ்ச்சிதான். இப்படி ஒரு கொடூரமான காரியத்தை அவதாங்க செஞ்சிருப்பா.
அவளை விட்டா இப்படி ஒரு பாவத்தை பண்ண நம்ம குடும்பத்துல வேற யாரு இருக்கா சொல்லுங்க? நானும் அதான் நினைச்சேன். ஆனா ஒரு பாவமும் செய்யாத செல்வி வேலு மேல பழிய போட்டா பாத்தியா?